அடுப்பில் சாம்பார் கொதிக்க தாளித்து இறக்கி வைத்தாள் வச்சலா. ஹாலில் அபியும் அவள் அப்பாவும் சிரிக்கும் சத்தம். கையை டவலால் துடைத்தபடி வந்தாள். அப்பா, இந்த புரோகிராம் இன்னும் ஒரு வாரத்தில் முடித்தாகணும். லேப்டாப்பை திறந்து அதில் தலையை கவிழ்ந்திருந்தார்கள். எட்டி பார்த்தால் போஸ்ட் கவரில் ஏதோ புள்ளி புள்ளியாய் ஓடி விழுந்தபடி இருந்தது. என்ன பண்ணுறீங்க? டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்களை எடுக்காமல் மாதவன் பதிலளிக்க. அப்படின்னா என்னங்க? ஐயோ அம்மா, நீ வேற தொணன்னு. உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறியா? மகளின் பதிலில் முகம் வாடி போக. சரி, சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டா சொல்லுங்க, எடுத்து வைக்கிறேன். என்ன வழக்கம் போல சாம்பார் பொரியல் செய்திருப்பேன். புதுசாக எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன். ஓகே, ஃபஸ்ட்ட பிறகு சாப்பிட்லாம். கணவனின் பதில வாடிய முகம் மேலும் வதங்கியது. மகனின் அறையை நோக்கி நடந்தாள். காதில் ப்ளூடூத்தை மாட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தான். குணா, சாப்பிட வரியாப்பா? சைகையாலே வேண்டாம் என சொல்ல, காலையிலும் சாப்பிடல, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போடா. ஜஸ்ட் 1 மினிட். திரும்பி அம்மாவை பார்த்தான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்காமா? ஸ்கைப் லாக் பண்ணி லண்டனில் இருக்கிற என் ஃப்ரெண்டோடு பேசிக்கிட்டு இருக்கேன். குறுக்க வந்து பேசுகிற. தெரியலையேடா, நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சேன். ஐயோ அம்மா, உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ போய் கிச்சனில் ஏறி. இன்னும் 1/2 மணி நேரம் வரேன். நான் ஒரு மக்கு. 8ஆம் வகுப்பு வரை படித்தவள். இவர்கள் அளவுக்கு படிப்பறிவு இல்லை. மனம் வலித்தது. எண்ணெயில் அப்பளத்தை பொரித்து எடுத்து வைத்தவள் சாப்பிடு மூவருக்கு வைத்தாள். அம்மாவுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததே வேஸ்ட்டு. என்னடா சொல்கிற? எல்லா நம்பரும் போட்டு கொடுத்துருக்குறேன். எனக்கு அதில் பார்க்க தெரியாது. நோட்டு புக்கில் எழுதி வைன்னு சொல்கிறாங்க. குணா சொல்ல சிரிக்கிறார்கள். நீ எந்த உலகத்தில் இருக்கிற? மகள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கணவர் கிரேட் லாயர். நீ மட்டும் எதுவும் தெரியாதா? சுத்த வேஸ்ட்டாக இருக்கிற. எது எப்படியோ, நீ வச்சிருக்க சாம்பார் சூப்பர். இத்தனை வருஷமாக செய்கிறாங்க, அதை கூட நல்லா செய்யாட்டி எப்படி? குணா சொல்ல திரும்பவும் சிரிப்பு. ஆத்திரமும் ஆறாமை வர அடுப்படிக்குள் நுழைகிறான். குளித்து ஈரத்தலையுடன் சுவாமி விளக்கேற்றி அமர்ந்தவன். கண்களில் கண்ணீர் அருவியாய் குற்றுகிறது. கடவுளே, என்னை ஏன் எதுவும் தெரிந்து கொள்ளாதவளாய் தற்கொலையாய் படைத்தாய்? என் பிள்ளைகளை என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். இவர்கள் முன் அறிவிலாய் நிற்கிறேன். இவர்கள் உலகமே வேறு. நான் மட்டும் தனித்து விடப்பட்டது போல அவர்களுடன் ஒன்றும் முடியவில்லையே. ஈரத்திலேயே துவட்ட மனமில்லாமல் படுத்தவள் அப்படியே தூங்கி போகிறாள். அம்மா, உடம்பு அனலா கொலிக்குது. அபி சொல்ல அடுத்த நிமிடம் அம்மாவை அழைத்து கொண்டு டாக்டரிடம் செல்கிறான் குணா. அம்மாவை படுக்கையில் படுக்க வைக்கிறான். அக்கா, அம்மாவுக்கு பால் கலந்து எடுத்துட்டு வா. மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுமா, சரியாயிடும். குணா சொல்ல ஆமாம் வச்சாலா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ நிம்மதியாக தூங்கு. அருகில் அமர்கிறான் மாதவன். கொஞ்ச நாளாக அம்மா முகமே சரியில்லை. நான் சிரித்து பேசினா கூட அவங்க கலந்துக்கிறது இல்லை. தனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லைங்கிறது போல் உட்கார்ந்துருப்பாங்க. அபி சொல்ல மௌனமாக இருக்கிறான் குணா. மறுநாள் அபி அவங்களுக்கு தெரிந்ததை சமைக்க, நீங்கள் 2 பேரும் வேலைக்கு கிளம்புங்க, நான் அம்மா கிட்டே இருக்கிறேன். குணா சொல்ல அம்மாவுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கணும். உன்னால் முடியுமா குணா? எல்லாம் முடியும், நீங்கள் கிளம்புங்க. அம்மா எழுந்துரு, சூடாக கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஜுரம் எப்படிமா இருக்குது? பரவாயில்லப்பா. நீ வேலைக்கு போகலையா குணா? எப்படிம்மா உன்னை இந்த நிலையில் விட்டுட்டு எல்லாரும் போக முடியும்? சாரிப்பா, என்னால் உங்களுக்கெல்லாம் கஷ்டம். என்னம்மா இது, ஏன் இப்படி பேசுகிற? இல்லை, உனக்கு எத்தனையோ வேலை இருக்கும். எனக்காக கஞ்சி டம்ளரை டேபிள் வைத்தவள் அம்மாவை பார்க்கிறான். உனக்கு என்னம்மா பிரச்சனை? மறைக்காமல் சொல்லு. எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேசுமா. அம்மாவின் முகவாயை பிடித்து நிமிர்த்த கண்களில் கண்ணீர். அம்மா, என்ன இது? எதுக்கு அலற? நான் படிக்காதவ. உங்களவுக்கு என்னால் எதையும் தெரிஞ்சுக்க முடியலை. நீங்கள் 3 பேரும் அதை காரணமாக வச்சு என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு நினச்சி சிரிக்கிறது, கேலி பேசுகிறது. நீங்கள் என்னை ஒதுக்குறத தாங்க முடியலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்கள் மேலே வச்சுருக்க அன்பு ஒன்று தான். ஐயோ மக்கா அம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இப்போ பாரு, நீ 2 நாளாக படுக்கையில் இருக்க. எங்கள் யாருக்கும் ஒரு வேலையும் ஓடலை. அக்கா முடிச்சு கொடுக்க வேண்டிய ப்ரோக்ராம் அப்படியே இருக்குது. கேட்டால் அம்மாவுக்கு முடியலை, அதே நினப்பாக இருக்குன்னு சொல்கிறா. அப்பா இந்த வாரம் இருந்த 2 கேஸையும் அடுத்த வாரம் தள்ளி போட்டுட்டாரு. மனசு ஒரு நிலையில் இல்லை குணா.
அம்மா எழுந்து நடமாடட்டுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் லண்டனில் இருக்க பர்த்டே. நான் தான் முதலில் விஷ் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அவன்கிட்ட பேசலை. எல்லாத்துக்கும் காரணம் நீந்தாம்மா. உன்னை சுற்றி தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். உன் அன்பும் பாசமும் தான் எங்களை இயங்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்து வந்தவங்கம்மா நாங்கள். இந்த அறிவும் புத்திசாலித்தனமும் நீ கொடுத்தது. உனக்கு எதுவும் தெரியலை, வருத்தப்படாதா. ஆணிவேராக இருந்து எங்களை வளர்க்குறது நீந்தாம்மா. நாங்கள் பேசுனது எங்கள் செல்ல அம்மாவை வருத்தப்பட வச்சுருந்தா எங்களை மன்னிச்சிடுமா. உன் மேலே நாங்கள் வச்சிருக்கிற அபரிமிதமான அன்பினால் தான் பேசுகிறோமே தவிர உன்னை என்றைக்குமே ஒதுக்க மாட்டோம். கண்களை துடைத்து கொண்டவள் பெருமிதம் பொங்க மகனை தழுவுகிறாள் வச்சலா. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.